அன்பான தமிழ் மக்களை, நான் இப்போ திருவண்ணாமலையிலே இந்த தவஞான பீடத்தில் இருக்கேன். இந்த அம்மா கிட்ட நான் இங்கே சங்கு ஜோதிஷம், இந்த மனிதருக்கு இந்த ஏதாவது பிரச்சனை ப்ராப்ளம் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஒரு கவுன்சிலிங் மாதிரி தான். அந்த பிரச்சனை எப்படி ப்ராப்ளம் இருக்காங்க, அதுக்கு எப்படி டெவலப் பண்ணலாம், இதெல்லாம் எனக்கு ஞாபகம். கேரளா தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். பட் இந்த தமிழ்நாடு எனக்கு ரொம்ப பிரியம். 18 சிந்தனைகளை கூடி பரீட்சா பெரிய பெரிய காரியம் இங்கே இருக்குது. அதுதான் நான் இங்கே வந்தேன் திருவண்ணாமலையில். அப்போ எனக்கு அம்மா ஒரு இடம் கொடுத்து இந்த இது பார்க்குறதுக்கு இந்த அம்மா தவஞான பீடத்தில் நீங்கள் இந்த கிரிவலம் பாதையில் வரும்போ இந்த இடம் பார்க்க நீங்கள் பார்க்க முடியும். எல்லோரும் வணக்கம் சொல்கிறது ரொம்ப நன்றி. அம்மா, உங்களுடைய கணவர் பிரபஞ்ச ஐஸ்வர்ய வராகி சங்கு ஜோதிட நிலையத்தை இங்கே இன்றைய நாளில் துவங்கியிருக்காரு. உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மனநிலை இந்த நேரத்தில்? அம்மாவுக்கு நன்றி, அம்மைக்கு நன்றி. இந்த தவஞான பீடத்தில் நன்றி. தவஞான பீடத்தில் நன்றி. தவஞான பீடம். ஏன்னா அந்த அம்மாவுக்கு தமிழ் தெரியாது. கேரள மண்ணை சேர்ந்தவங்க. தடுமாறி தான் தமிழ் பேசுவாங்க. எப்பயும் நேச்சுரலாக இருக்கணுன்றதை நான் தவம் நினைப்பேன். அதனால தான் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது இந்த நேரத்துலன்னு இதை உங்களிடத்தில் காண்பிப்பதற்காக உங்களிடத்தில் நான் வந்து அவங்க நல்லா பிஏ எஜுகேட்டட். அவங்க நம்மளுடைய நவஞான பீடத்தினுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டம்லாம் அவங்க தான் மெயில் ஐடியிலேருந்து எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க. இப்போது முன்னேற்றத்திற்கு இவங்களும் ஒரு பெரிய காரணம்னு நான் சொல்லிக்கிறேன். ஐயா இங்கே தன்னை அர்ப்பணித்து இந்த இடத்துக்கு வந்து சங்கு ஜோதிட நிலையம் பிரபஞ்ச ஐஸ்வர்ய வாராகி அவர்களுடைய திருப்பெயரில் தவஞான பீடத்தில் அமைச்சு மிக அழகாக அதை வடிவமைச்சு செய்கிறாங்க. நீங்கள் இந்த எண்ணெய் குறித்து வச்சுக்கிட்டு ஐயா இடத்துல நீங்கள் பேசலாம். அவர் வந்து உங்களுக்கு அருமையான சங்கடங்களை நீக்கி அருமையான முறையில் உங்களை வாழ வைப்பார் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் உங்களுடைய அன்பு தவம்.